பிரைஸ் லார்ட், ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனம் உண்டாகட்டும். மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. அதிசயங்களை காண பண்ணுவேன். வறண்டு போய் கடந்த இஸ்ரவேல் ஜனம் இப்பொழுது அவர்கள் கானானுக்குள்ளாக அவர்கள் சேர்ந்திருக்கிற நாட்கள், மனம் திரும்பி அவர்கள் ஒரு புது வாழ்வுக்கு நேராக வந்து விட்டார்கள். கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்களாய் அவர்கள் தங்களை உருவாக்கினபடியினால் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் தான், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதில் சில வரைமுறைகளோடு கூட அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் பல்வேறு விதமான உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வருகைக்கு அது முன்னடையாளமாக கர்த்தருடைய பணியை முன்னெடுத்து செய்கின்ற ஒரு தேசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கு வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதே மிக 7ஆம் அதிகாரம் 11 13 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நிமித்தமாக ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். தேவனை அறிந்து கொள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலிருந்து 15 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி பூர்வ நாட்களில் எப்படியெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் நடந்ததோ அப்படி இன்றைக்கும் நான் உன்னை ஆசீர்வதித்து அவைகளெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட எல்லா நன்மைகளை இப்போ நாம் அதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 16, 17 ஆகிய வசனங்களிலே சொல்லும் பொழுது அனைத்து தேசங்களிலும் இஸ்ரவேல் தேசம் மேலும் உயர்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய்ப்போம், பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள், நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எல்லா நாடுகளுக்கும் மேலாக அவைகள் உயர்ந்திருக்கும். ஏனென்றால் கர்த்தரை ஆளுகை செய்கிறவர். நாம் இந்த உலக நாட்டை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் இந்த பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட நாம் பார்ப்போம் என்றால் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட கர்த்தருடைய அரசாட்சி உருவாகி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 18, 19 ஆகிய வசனங்களில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மன்னிப்பு பெற்றதாக இருக்கும். எல்லாவற்றிலிருந்தும் அவைகள் மன்னிப்பு பெற்றதாக இருக்கும். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த தேசம் அனுபவிக்கும். பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இந்த தேசம் சுதந்திரிக்கும். யார்? அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக. ஆமென். இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொல்லி கர்த்தர் அழைத்தாரே, அப்படிப்பட்ட ஜனமாயிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நேராக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உண்டாகும். அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அனைத்து தேசங்களுக்கும் மேலாக நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஆமென். நீங்கள் சகலவற்றிலும் மன்னிப்பு பெற்றதாக, தயை பெற்ற மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதோடு கூட ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆமென், ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்றால்
நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனமாக, ஆமென், அவர் விரும்பிய ஜனமாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா எல்கைகளிலும் அவர்கள் பெருகியிருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? நம்முடைய சந்ததிகளும் அப்படி கர்த்தரை அறியட்டும். நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய தெருக்களில், நம்முடைய எல்லா சபைகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை அறிகின்ற பிள்ளைகளாக பெருகட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. அந்த அதிசயங்களை காண்பதற்காக அம்மை நாங்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். பரமபிதாவே, தேசங்களுக்குள்ளே சமாதானமும் தேசங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் ஆண்டவரே உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனம் எல்லா ஜனத்தை காட்டிலும் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர்கள் சகலவற்றிலிருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய தேவன், நீர் ஏற்ற காலத்தில் இதை செய்வீர் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரே, பல்வேறு கிருபைகளை தந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்துகிறவர், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவரே மன்னிப்பின் தயையை கொடுத்த ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி பேர் பேராக ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறவர் அல்லவா. கர்த்தரை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் ஜெபித்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து மேன்மையை நீர் காண செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் அப்படி தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.